எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக 12வது தமிழ் செயல் பகுதியில் புதிய பாடத்திட்டத்தில் நெடுநல் வாடை நேற்று பார்த்த அதே செயல் பகுதியிலேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நெடுநல் வாடை குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இயற்றிய நூல் நெடுநல் வாடை ஆகும். பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இயற்றிய நூல் நெடுநல் வாடை. இது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது 188 அடிகளை கொண்டது. மேலும் இது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்பம் மிகுதியால் நெடுவாடையாகவும், போர் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கும் வெற்றி பெற ஏதுவான நல் வாடையாகவும் இருப்பதால் நெடுநல் வாடை எனும் பெயர் இந்நூலுக்கு ஏற்பட்டது. அடுத்து இலக்கண குறிப்பு. கோடல் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். கோடல்ங்கிறது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். அடுத்து பொய்யா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பொய்யா இலக்கண குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். புதுப்பெயல் பண்புத்தொகை. புதுப்பெயல் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. கொடுங்கோல் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அடுத்து நடுங்க இலக்கண குறிப்பு வினையெச்சம். நடுங்க இலக்கண குறிப்பு வினையெச்சம். ஒளிய இலக்கண குறிப்பு வினையெச்சம். புடையு இலக்கண குறிப்பு இன்னிசை அலப்படை. புடையு இன்னிசை அலப்படை. அடுத்து கோடல் தொழிற்பெயர்னு சொல்லலாம். அடுத்து கலங்கி வினையெச்சம். கலங்கி இலக்கண குறிப்பு வினையெச்சம். தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக விருந்தினர் இல்லம் அப்படிங்கிற இந்த செயல் பகுதியிலேருந்து வினாடை பார்க்கலாம். குரூப் 2A எழுதுகிற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி. நாளைக்கு சந்திக்கலாம்.